Asus அவங்களோட ROG சீரியஸில் ROG 6 அண்ட் ROG 6 ப்ரோன்னு 2 கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ROG 5 அண்ட் 5Sக்கும் ROG 6 அண்ட் 6 ப்ரோக்கும் என்னெல்லாம் அப்கிரேட் அண்ட் என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்க்கலாம். ROG 6 அண்ட் 6 ப்ரோக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. மொத்தமாகவே ரெண்டே டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சைட் பை சைட் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிறது ஃபோனோட டிசைன் தான். டிசைன் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த ROG சீரீஸ் மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ROG 6 ப்ரோவோட சைஸ் 6.78 இன்ச்சஸ். டிஸ்பிளேக்கு சாம்சங்கோட AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெசல்யூஷன் Full HD+. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 165Hz அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் 720Hz கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ROG 6 ப்ரோவோட பீக் பிரைட்னஸ் 1200 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் விக்டஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ROG 6 அண்ட் 6 ப்ரோவோட டிஸ்பிளேயோட ரெஸ்பான்ஸ் டைம் ஜஸ்ட் 1 milliseconds தான். அண்ட் டச்சோட லேட்டன்சி பொறுத்தவரை 23 ms தான். ஸோ ரொம்ப ஃபாஸ்டான டிஸ்பிளே அண்ட் ரெஸ்பான்சிவான டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ROG ப்ரோவில் மட்டும் ரியரில் சின்னதாக POLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரியர் டிஸ்பிளேயில் உங்களால் நிறைய விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ROG 6ல் ROG 5 அண்ட் 5Sல கொடுத்த மாதிரி நார்மல் பேக் சைடு LED பேனல் மட்டும் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ROG 6ல் ROG 5 அண்ட் ROG 5Sல கொடுத்த மாதிரி ROG லோகோ மட்டும் இலிமினேட் ஆகும். அந்த ஆப்ஷன் மட்டும்தான் அங்கே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸர். 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே லேட்டஸ்ட் ப்ராசஸரான ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை டாப் நாட்சில் இருக்கும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு தாறுமாறாக இருக்கும். ROG சீரீஸ் எல்லாமே கேமிங் சீரீஸ் தான். கேமிங்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஹீட்டும் கூடவே சேர்ந்து வரும். அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக 6 கூலிங் சிஸ்டம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீட் டிசிபேஷனை கம்ப்ளீட்டாக 360 டிகிரி டிசிபேட் பண்ணுற மாதிரி ரீடிசைன் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களால் 10 டிகிரி வரை ஹீட்டை ரெடியூஸ் பண்ண முடியும்னு Asus கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஹீட் இல்லாமல் உங்களுக்கு இன்னுமே ஹீட் கம்மி பண்ணணும், இந்த ஹீட் இன்னுமே ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடிஷ்னலாக ஏரோ ஆக்டிவ் கூலர் 6 ஆக்சசரிஸும் இருக்குது. அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹீட் இன்னுமே கம்மியாகும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ROG 6ல் 12GB RAM அண்ட் 256GB ஆப்ஷனும் 6 ப்ரோவில் 18GB RAM அண்ட் 512GB இன்டர்னல் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. RAM இந்த ROG 6 அண்ட் 6 ப்ரோவில் LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ். பிரைமரி சென்சர் 50 மெகாபிக்சல் சோனி IMX 766 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாரோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இமேஜோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் செகண்டரி சென்சார் 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் அண்ட் தேர்ட் 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேமிங் சீரியஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக கேமராலாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த ஃபோனில் நல்ல ஒரு ஹார்ட்வேர் கொடுத்துருக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்குற மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுக்குற கேமரா இதில் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடாது. பிகாஸ் இது கம்ப்ளீட்டாகவே கேமிங் ஓரியன்டாக இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்கேஸ் சப்போஸ் உங்களுக்கு கேமராஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணாதீங்க. ஹார்ட் கோர் கேமருக்கு மட்டும்தான் இந்த ஃபோனை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்ரி. ROG 5 அண்ட் 5Sல கொடுத்த மாதிரியே சேம் 6000 mAh இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ்க்கான சப்போர்ட்டும் இங்கே இருக்குது. ஆனால் பாக்ஸில் உங்களுக்கு 30 வாட்ஸ்க்கான சார்ஜர் கூட தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக பர்ச்சேஸ் கூட பண்ணிக்க முடியும். ROG 6 அண்ட் 6 ப்ரோட டைமென்ஷன்ஸ் 10.3 mm திக்னஸ் அண்ட் 239 grams ஆஃப் வெயிட் கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாகவே ஒரு பல்ஜியான ஸ்மார்ட் ஃபோன் தான் ROG 6 சீரியஸ். நெக்ஸ்ட் ப்ரைஸிங். ROG 6 71,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ROG 6 ப்ரோ 89,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ROG 6 உங்களுக்கு 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஒன்று பிளாக் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 6 ப்ரோ ஒயிட் கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரைஸுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் கேமர், கேமிங் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம்.
அண்ட் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் டே சேல் இன்னும் அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணல, கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ நான் சொன்னது இந்தியாவோட அஃபிஷியல் ப்ரைஸ் அண்ட் இந்தியாவோட அவைலபிலிட்டியும் கூடிய சீக்கிரம் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நான் சொன்ன உடனே நம்மளோட ட்விட்டர் ஹேண்டில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.